Respected Thiru Sailendra Babu sir, other dignitaries on the dais, Pioneer Academy administration, dear students, a warm good morning to all of you. இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பேர் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. எல்லாரும் இந்த சிவில் சர்வீஸ் இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் சாரோட ஸ்பீச்சை கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. ஸோ உங்களை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி என்ன ஞாபகம் வருதுன்னா 10 years ago 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சென்னையில் ஒரு கவர்மெண்ட் கோச்சிங் சென்டரில் நானும் இது போலவே உங்களை போலவே பார்வையாளர்கள் அமர்ந்து சாரோட ஸ்பீச்சை கேட்டிருக்கேன். ரிட்டையர்ட் டிஜி சார் வந்து பலமுறை அங்கே சாரை விசிட் பண்ணி எங்களோட அண்ணா நகர் கோச்சிங் சென்டரில் ஆக்சுவலி பலமுறை விசிட் பண்ணுவார். இதே போலவே சார் ஒரு முறையும் வரும்போது ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் அதில் ஒருத்தனாக இருந்து சாரோட அந்த மோட்டிவேட்டிங் ஸ்பீச்சஸ்னால் பலனடைஞ்ச பல ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத்தில் நானும் ஒருத்தர். First of all, I would like to take this opportunity, sir, to thank you, sir, for inspiring thousands of students and youth like me. என்னை போலவே பல ஆயிரம் இளைஞர்களையும் மாணவர்களையும் பல வருஷங்களாக ஊக்குவிச்சிட்டு வராரு. சாருக்கு உங்கள் எல்லார் சார்பிலும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா சாரை பற்றி சொல்லணும். அது வந்து மோர் ரிலவெண்ட் டு அவர் சிவில் சர்வீஸ். இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ஒரு விஷயம் வந்து நீங்கள் கடைசி வரையும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்னா நீங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இது ஒரு போட்டித் தேர்வு. நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அல்லது அதர் எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்குது, மத்திய அரசு மாநில அரசு நடத்தக்கூடிய மற்ற தேர்வுகள் இருக்குது. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வுகள். ஸோ அந்த போட்டியில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஸோ அதற்கு பல விஷயங்கள் தேவையான ஒன்று. நீங்கள் இந்த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வெற்றிகரமாக அவங்களோட ப்ரிப்பரேஷனை முடித்து ஒரு பதவியில் இருக்கும் நபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களோட கடின உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி, அதெல்லாம் தாண்டி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவங்ககிட்ட இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்கள் போட்டித் தேர்வில் தயாராகும்போது சில சமயம் உங்களுக்கு தோல்விகள் வரும். அதை பார்த்து துவளாமல் நீங்கள் உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தீங்கன்னா தான் அந்த மொமெண்டம் பெட்ரோல் மாதிரி, ஒரு வண்டிக்கு எப்படி பெட்ரோல் தேவையோ அது மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. ஸோ அந்த மாதிரி சார் வந்து அவரோட மார்க் இன்டர்வியூஸ் சார்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். மார்க் இன்டர்வியூஸ்லாம் நடத்தும்போது அந்த மார்க் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வர என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வருவாங்க. ஏன்னா சார் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி அனுப்புவார். ஸோ அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடவே அவங்க ஒரு இன்டர்வியூ போர்டை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக அடிஷ்னல் மார்க்ஸ் வரும். ஸோ அதுபோலவே நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் ப்ராசஸ் என்ன, இந்த எக்ஸாம் எதுக்காக நடத்தப்படுது, என்னென்ன அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் என்ன மாதிரியான ஜாப், ஸோ அந்த பணிகளோட நேச்சர் தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ஜேர்னியில் நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் முடிக்கும் போதே அந்த ஃபைனல் இயர்லேயே எனக்கு சிவில் சர்வீஸ் பற்றின ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ ஒரு வருஷம் வந்து நான் முதல்ல அந்த எக்ஸாம் என்ன, இந்த எக்ஸாம் ப்ராசஸ் என்ன, அண்ட் அதை எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணும்போது என்ன வேலை, அந்த வேலையோட நேச்சர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நான் வந்து ஒரு 6 மாதங்களுக்கு மேலே எடுத்துக்கிட்டேன். பல இன்டர்வியூஸ் படித்தது, பல பேரோட இன்டர்வியூஸை யூடியூப்பில் வாட்ச் பண்ணி
அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நிறைய ஆன்லைன் மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிள் இருக்காது. ஸோ நம்ம அதை தேடி தேடி தான் படிக்கணும். ஸோ அது அந்த மாதிரி அதை தேடி படித்து அது அந்த எக்ஸாம் அண்டு அந்த ஜாப் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 100% முடிவு பண்ணதுக்கப்புறம் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கேண்டிடேட்டும் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. சிலர் வந்து ஒரு புக் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். சிலர் வந்து நைட் டைமில் ப்ரிப்பேர் படிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். சிலர் டே டைமில் படிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸோட கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை அவங்களோட பேட்டிகள்லாம் படிக்கும்போது ஒருத்தரும் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அதை படிக்கும்போது ஒரு குழப்பம் வரலாம், என்ன எதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதில் பார்க்கும்போது அதில் இருக்கிற காமன் விஷயங்களை மட்டும்தான், பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே அட்வான்டேஜும் கிடையாது, டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் போடுறவங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸில் தான் ஆரம்பிப்பாங்க, சேம் பிளாட்ஃபார்மில் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த இங்கிலீஷ் மீடியமோ இல்லை தமிழ் மீடியமோ இல்லை என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அல்லது வேறு ஆர்ட்ஸ் ஃபீல்ட்லேருந்து வரவங்களுக்கு யாருக்கும் எந்த அட்வான்டேஜும் கிடையாது, டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. இங்கே தேவைப்படுறது எல்லாமே அந்த கடின உழைப்பு, படிக்கணும், கன்சிஸ்டன்ஸாக படிக்கணும். அந்த போட்டி என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இந்த எக்ஸாமில் எத்தனை பேரை வந்து ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க ப்ராபப்ளி அரௌண்ட் 700 ஒரு 900 பேர் அல்லது 1000 பேர் எடுப்பாங்க. 700 இல்லை 600 1000 பேர் வரையும் எடுப்பாங்க. இந்த 600ல் ஐஏஎஸ் ஒரு 150, ஐபிஎஸ் ஒரு 200, ஐஆர்எஸ் அது மாதிரி இதர சர்வீசஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 600 1000 பேர் எடுப்பாங்க. ஸோ இந்த 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதுவாங்க. லட்சக்கணக்கான பேர் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அதிலிருந்து தான் இந்த 1000 பேர் 600 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் அந்த போட்டித் தேர்வு. ஸோ அப்படி அந்த அவ்வளோ பேர் நம்ம இவ்வளோ இந்த லெவலில் வந்து அவங்க ஃபில்டர் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர்லேருந்து 1000 பேர் அப்படின்னும்போது அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருக்கும், எந்த அளவுக்கு நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்றதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது எந்த சிட்டியிலேருந்து வந்தவங்களுக்கோ அல்லது கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கோ யாருக்கும் எந்த அட்வான்டேஜும் கிடையாது, டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸ் எல்லா பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. சிட்டியிலேருந்து வந்தவங்க இருப்பாங்க, கிராமப்புறங்கள்லேருந்து வந்தவங்க இருப்பாங்க. இந்தியாவில் எந்த மூலையிலேருந்தும் நீங்கள் அந்த ஆஃபீஸர்ஸை பார்க்கலாம். ஒரு 150 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து எந்த மூலையிலும் எந்த டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வருவாங்க. அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வருவாங்க, இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட் ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. இந்த மாதிரி பல தரப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்தும் இங்கே வரக்கூடிய ஒரு எக்ஸாம் இது. அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதான் சொல்ல வரேன். ஸோ இங்கே என்ன தேவை, நீங்கள் எந்த ஸ்கூலில் இருக்கீங்க, அல்லது எந்த காலேஜில் படிச்சுட்டு வரீங்க, இல்லை எந்த ஊரில், நான் சிட்டியில் இல்லை, நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன், அதெல்லாம் இங்கே பொருட்டே கிடையாது. நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு தேவையான ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் இந்த எக்ஸாமில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கிற மாவட்டத்தில் ஒன்று. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும் கல்வி அறிவு அதிகமாக இருக்கிற மாவட்டத்தில் ஒன்று அப்படின்னா அது கன்னியாகுமரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்வி அறிவு அண்டு கிராஜுவேட்ஸ் நிறைந்த இந்த மாவட்டத்தில் ஒரு அகாடமி உங்களுக்காக இயங்கிட்டு வருது.
ஸோ இந்த அகாடமியில் அதே சென்னையிலிருந்தும் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறது ஆட்கள் வராங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதில் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸும் உங்களுக்காக வைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ வந்து வாய்ப்புகள் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய அதே ஃபெசிலிட்டிஸ், அதே வசதிகளோடு உங்களுக்கு இங்கே ஒரு ப்ரிப்பரேஷன் என்வாயன்மெண்ட், பயிற்சி செய்கிறதுக்கான ஒரு என்வாயன்மெண்ட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அண்டு கல்வி அறிவு அதிகமாக இருக்கிற கல்வியாளர்கள் நிறைந்த இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆட்சியாளர்களும் நிறையா வரணும். அதற்கு பயனீர் அகாடமிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மாணவர்களாகி உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு இதன் மூலமாக ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் கிடச்சி நீங்களும் வந்து லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இந்த எக்ஸாம் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you, sir, for your positive and motivating words. Now, I request Thiruppi Kumaraswamy, Chairman, Pioneer Group of Institutions, to present a memento to our chief guest.